Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஐபிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு போஸ் வெங்கட் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். திமுக பார்த்து பயப்படக்கூடிய ஒரு எதிரியா விஜய் உருவாயிட்டார் நினைக்கிறீங்களா? திமுக எப்பவுமே யாரையுமே பார்த்து பயந்ததில்லை. பட் திமுக பார்த்து பயந்தவங்க தான் அதிகம். அப்புறம் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறதுங்கிறத வார்த்தையவே கிட்டத்தட்ட ஒரு 90 வருடங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு எவ்வளோ பேர் நடிகர்களாக இருக்கட்டும், பெரும் தலைவர்கள், ராஜாஜி போன்ற பெரும் தலைவர்களே இன்னும் கொஞ்ச நாளில் திமுக அழிந்து விடும் ஒழிந்து விடும் சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. பட் அழிந்து விடும் ஒழிந்து விடும் சொன்ன யாருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானோர் இப்போ உயிரோடையே இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேர் தான் இருக்கிறாங்க. பட் திமுக மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கலைஞருடைய நீட்சியாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கிறார். அவருடைய நீட்சியாக அடுத்த தலைவரையுமே அந்த கழகம் அறிமுகப்படுத்தி விட்டது. ஆனால் அழிந்து விடும் அழித்து விடுவேன்னு சொன்னவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனே இல்லை. அடுத்தடுத்து இந்த கட்சியை நான் நடத்துகிறேன் அவருடைய புதல்வரனோ அவருடைய வழித்தோன்றல்களோ சொல்லக்கூடிய கட்சிகளும் இல்லை, தலைவர்களுமே இல்லையே தவிர திமுகவை பார்த்து தான் எல்லாரும் பயந்தது பழக்கமே தவிர திமுக யாரையும் பார்த்து பயந்த பழக்கம் இல்லை. விஜயை பார்த்து திமுக பயப்பட வேண்டியதில்லை. திமுக எங்களை பார்த்து பயப்படுதுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா திமுகவுக்கு திமுகவினுடைய வரலாறுல பெரிய சவாலாக இருந்தது அப்படின்னா எம்ஜிஆரை சொல்லலாம். ஒரு 10 வருஷம் எம்ஜிஆரினுடைய ரைஸுக்கு பிறகு 10 வருஷம் திமுக ஆளும் கட்சியாக வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவரும் எம்ஜிஆரினுடைய இதை தான் ரெப்ளிகா பண்ணுறதா அவரே சொல்கிறார். இங்கே இருக்க அரசியல் பார்வையாளர்களுக்கும் அப்படி தான் தெரியுது. இவர் ஒரு எம்ஜிஆர் பணி அரசியலை தான் இவர் முன்னெடுத்து போகிறார் அப்படிங்கிறது. அந்த பதட்டம் திமுகவுக்குள்ளே இருக்கும். இப்போது ஒரு யானையை நம்ம எப்படி தான் நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே கூட்டு பழக்கப்படுத்தியிருந்தாலும் அந்த யானைக்கு காட்டினுடைய நினைவுகள் அப்படியே இருக்கும். நினைவில் அந்த காடு அப்படியே இருக்கும். ஒரு வரலாற்று நினைவில் இருந்து திமுக விஜயை கொஞ்சம் அச்சத்தோடய அணுகுதா? இல்லை, இங்கே இந்த திராவிட முன்னேற்ற கழக நாட்டிற்குள் எத்தனையோ யானைகள் கலையபுரம் பண்ணனாலும் உண்டு, எத்தனையோ யானைகள் பிச்சை எடுத்ததும் உண்டு. நான் அந்த யானையை என்ன யானைங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அது நான் சொன்னால் தப்பாக இருக்கும். அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்களை உலகம் முழுவதும் இருக்க நடிகர்களோடு, ஈவன் உக்ரைன் அதிபர் வரைக்கும் இருக்க நடிகர்களோடு ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் அவங்க ஒரு தீவிரமான காங்கிரஸ் கொள்கை உடையவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதுக்கு அவரே சொல்கிறார். அண்ணா, அவர் பெரியாரை சொல்லலை, அண்ணா என்றவருடைய பேச்சு மட்டுமே காரணம் சொல்கிறார். அவர் அப்புறம் தான் பெரியாரை ஏற்றுக்கிறார். அப்போதால் அண்ணாவை தான் முதலில் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி தான் இந்த அரசியல் கட்சிக்குள்ளே வர்றாரு. அண்ணா அவர்கள் அவரை கரெக்டாக உபயோகப்படுத்துகிறார். எப்படின்னா, இந்த பையனுக்கு முக வசீகரம் இருக்குது, பேச்சு வசீகரமும் இருக்குது, இதை நமக்கு ஓட்டாக மாறும். இன்னொரு பக்கத்தில் முற்றிலும் கருத்துக்களையும் கவிதைகளையும் கதைகளையும் சொல்லி மக்களை வசீகரப்படுத்தக்கூடிய கலைஞர் அவர்கள் இருக்கிறார். பேச்சுக்களால் கட்டுப்படக்கூடிய ஐயா அன்பழகன் இருக்கிறார், ஐயா நெடுஞ்செழியன் இருக்கிறார், பல்வேறு விதமான சோமண்ண போகிற ஆட்கள் இருக்கிறார். இப்படி தான் இது கட்டமைக்கப்படுது. இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இன்னைக்கு பேசுகிற விவாதம்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்திருக்காது. அப்போயே அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஒரு கட்டத்தை மேலே பிரிகிறார். பிரியும் பொழுது இப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அப்பொழுதும் அது அண்ணாவின் கட்சி தான். அது அப்போ கலைஞருடைய கட்சியாக மாறுவதற்கு பெரிய அது எதிர்ப்பு கட்சி வரும்போது தான் கலைஞரே அடையாளப்படுத்தப்படுகிறார். கலைஞர் எம்ஜிஆர்னு வரும்போது அது வரைக்கும் அது அண்ணாவினுடைய கட்சியில் கலைஞர் இருக்கிறார்னு தான் இருக்குது. ஏன்னா அந்த பொறுப்பில் கொண்டாந்து வைத்த வரைக்கும். அப்போ 2 முகங்களாக பிரிகிறது. 2 முகங்களாக பிரியும் போது அண்ணாவை 2ஆக உடைக்கிறார்கள், அந்த கட்சியை 2ஆக உடைக்கிறார்கள். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாம் திரு எம்ஜிஆர் அவர்களோடு செல்கிறார். இப்போ இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அங்கே இருந்த வாக்கு விகிதம் 2ஆக உடைகிறது. கூடுதலாக அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ரசிகர்கள் சேரும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மை அடைகிறார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது அவருடைய தேர்தல் பர்டிகுலராக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச தேர்தலில் 4 மாபெரும் தலைவர்கள் நிற்கிறாங்க. 4 பேரும் முதல்வர் வேட்பாளருக்கு நிற்கிறாங்க. ஒருவேளை அதில் யாராவது ஒருத்தர் கலைஞரோடு சேர்ந்திருந்தால் அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ கூடுதல் ஓட்டோட தான் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? எம்ஜிஆர் இருக்கிறார். அதையும் நான் சொல்லி ஏன் இருக்கிறாருன்னா, ஏற்கனவே பகுதியாக பிரிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், கூடுதலாக ரசிகர்களும். அப்போ ரசிகர்கள் எதற்கு தேவைப்படுகிறார்? கூடுதலுக்கு தான் தேவைப்படுறாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய 5 விழுக்காடு 7 விழுக்காடு அதிகபட்ச வாக்குகளுக்கு தான் அந்த ரசிகர்கள் தேவைப்படுகிறார். இப்படி தான் எம்ஜிஆர் ஒருவர். ஸோ இதை நீங்கள் மற்ற நடிகர்களோடு ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாக்கு வீதமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட 46-47% வாக்கு வாங்கி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் 72லேருந்து 80 விழுக்காடு தான் வாக்கு நமக்கு விழ ஆரம்பிக்குது. அதில் 30 அதிமுக திமுக வச்சுருக்கு. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க,
அதிமுக உடைந்து விட்டது, அது வந்து ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு, சசிகலா தனியாக போயிட்டாங்க, அண்ணன் தினகரன் அவங்ககிட்ட எல்லாம் அந்த வாக்கு வங்கி வந்து அதிமுகங்கிற மட்டும் வாங்கிட்டு சம்மந்தமே இல்லாத வாக்கு வங்கி அது. ஆனால் அது சேர்ந்ததுக்கப்புறம் அதிமுக பலமாக இருக்குமா இல்லையாங்கிறது வேற கதை. ஆனால் அதிமுக என்பது திமுகவோடு சமமான பலமான அந்த வாக்குகளை இன்று வரையும் உடைக்காத வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுகவும். அவங்களுடைய இவங்கெல்லாம் பிரிந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய வாக்கு அங்கே இருக்குது. அது இல்லாமல் அண்ணன் திருமாவர்களுடைய வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய வாக்கு, அப்புறம் அங்கங்கே அப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் இருக்கும். அப்போ அது இல்லாமல் வன்னியர் பெல்ட் மட்டும் இருக்கிற ஒரு தொகுதி, ஒரு ஏரியா, லைக் சேலம் இந்த சைடு, இங்கே பண்ருட்டி இந்த சைடு, அது வன்னியர்கள் மட்டும். இப்போ தேவர் கம்யூனிட்டி மட்டும் இருக்கிற ஒரு பார்ட்டு, கல்லர் கம்யூனிட்டி மட்டும் இருக்கிற ஒரு பார்ட்டு, நாயுடுஸ் மட்டும் இருக்கிற பார்ட்டு. ஸோ இந்த பொலிட்டிக்ஸை நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோடு ரசிகர்களோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. எலெக்ஷன் என்பது வேறு. இந்த சினிமா மாசு வந்து எலெக்ஷனோட கம்பேரிட்டிவாக இருக்காது. நான் இன்னமும் கூட சொல்லுவேன், 234 தொகுதி, அதை வந்து 234 தொகுதியில் வந்து அவங்க இத்தனை தொகுதி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யார், பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் சொல்லுவாங்க. பட் ஒரு தொகுதி என்பது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்குள்ளே ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வார்டுக்குள்ளே நீங்கள் வந்து சுயேட்சை அனுப்பிங்க, எல்லா சாதிக்காரனும் சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருப்பான். அதே வார்டுக்குள்ளே இன்னொருத்தர் நின்றுருப்பான், வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவர் ஒருத்தர் நிப்பாட்டி தேர்ந்தெடுப்பாங்க. அதே வார்டுக்குள்ளே ஒரு முஸ்லீம் இருந்தால் முஸ்லீமை தேர்ந்தெடுப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் தள்ளி ஊராட்சியாக வருதுன்னு வச்சுங்க, அந்த ஊராட்சியில் இருக்க அதிகபட்ச முஸ்லீம்லாம் சேர்ந்து 5 தலைவன் நிற்பான், அதில் ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நகராட்சி எல்லாருமா சேர்ந்து எம்எல்ஏ ஒருத்தன் நிற்பான். அவங்க பாருங்களேன், கட்டமைப்பாக வருது. இது எதுவுமே ரசிகர்களுக்குள்ளே வராது. அரசியல் கட்டமைப்பு என்பது வேறு. அதனால தான் நீங்கள் சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 80 சீட்டுகள் கிட்ட அதிமுகவும் எடுத்திருக்கோம், நம்ம 234 பேலன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் நீங்கள் மத்திய அரசுக்கு நீங்கள் எலெக்ஷன் போய் நின்று வாங்கடா சட்டசபை மாநில இதுக்கு போடுங்க, நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போடுங்கடான்னு சொன்னால் ஒரு ஓட்டு போட மாட்டேன்ட்டான். ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணி இருக்குது. இப்போ அதிமுக காரனே எங்கே போட்டிருப்பான், வேணவே வேணாம் பாஜகன்னு சொல்லி திமுக. அதனால தான் உங்களால் 39 சீட் எடுக்க முடியுது, அங்கே பாண்டிச்சேரி 40 எடுக்க முடியுது. ஸோ வாக்காளர்கள் என்பவர்கள் நிச்சயமாக ரசிகர்களாக ஒரு தலைவர் பின்னாடி முட்டாள்தனமாக ஓடக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க கொள்கை ரீதியாக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள், ஏற்கனவே அவர்கள் தலைவர்களாக ஒத்துக்கொண்ட தன்னுடைய சாதியினை சேர்ந்த தலைவர்கள், சில பேர் கொள்கை தலைவர்கள், சில பேர் கம்யூனிஸ்ட்டு, இன்னும் வயதானவர்கள், இன்னும் இளைஞர்கள், சில பேர் என்னாலும் நாங்கள் காங்கிரஸ்ன்னு சொல்ல காங்கிரஸ்காரர்கள். இதை போன்ற ஒரு பெரிய கட்டமைப்பிற்கு பிறகு தான் புதிதாக வருபவர்கள். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு. அந்த வாக்கு வங்கியை சமீபத்தில் எதை வச்சு அவருக்கு ரொம்ப பிரேக் ஆக ஆரம்பிச்சதுன்னா, பெரியார் எகெயின்ஸ்ட் பேச ஆரம்பிச்சோன்னா அது பிரேக் ஆகி கூட இருந்த தலைவர்களே ஓட வேண்டிய சூழல் வந்தது. ஸோ நம்ம வெளியில் இருந்து இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த திமுக, அதிமுக, மற்ற சாதி கட்சியினர், அது அந்த கூட்டணி செட்டப்புகள் இல்லாமல் தான் மற்ற கட்சிகளை கணக்கிட முடியுமே தவிர இவர்களோடு ஒப்பிட்டு நம்மளால் கணக்கிட முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கொள்கையை வச்சு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இப்போது விஜய் பெரியார் முன்னிறுத்துறார், விஜய் பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்துறார். திமுக கூட்டணிக்கு கடந்த 3 தேர்தல்களில் இருந்த ஒரு பெரிய பலமாக இருந்தது வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள். ஏன்னா பாஜக எதிர்ப்பு இங்கே வேறு எந்த கட்சியும் பேசலை, திமுக மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருந்து, திமுக தான் இங்கே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நரேஷனை வந்து 2017 செட் பண்ணுறாங்க. அதை வந்து தேர்தலில் வந்து இவங்க அறுவடையும் பண்ணுறாங்க. இப்போது அதே பாஜக எதிர்ப்பு அவர் எடுத்துகிட்டு வரும்போது திமுக 4 வருஷம் இங்கே ஆளும் கட்சியாக இருந்திருக்கு. இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஒன்று இருக்குது. எனக்கு இந்த ஆட்சியும் பிடிக்கல, எனக்கு பாஜகவும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஓட்டுக்கு விஜயை தாண்டி இங்கே வேறு யார் இருக்காங்க சாய்ஸா? இது வந்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல ஒன்று, இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் 4% வாக்காளர்கள் பேசக்கூடிய பேச்சு. பாஜக எதிர்ப்பு 4% இல்லை, நான் சொல்ல நடுநிலையாளர்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களது பாஜக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அவங்க அப்படியே இருப்பாங்க. அவங்க தான் இந்த தடவை ஆட்சியில் கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, அதற்கு மேல் 1% வாக்கு இருக்குது. அதிமுக என்பது கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சும் இருக்குது, பாரதிய ஜனதாவோட சேருவது போன்ற அவங்களுக்கு சில எதிர்ப்புகளும் இருக்குது. இப்போது இந்த வாக்குகள் அப்படியே இருக்கும் பட்சத்தில் திமுக காரன் வந்து மாறி விஜய்க்கு ஓட்டு போட போகிறதே இல்லை, அதிமுக காரன் அந்த வேலையை செய்ய போகிறதே இல்லை. பாமக, விசிகா போன்ற அது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், சாதிய ரீதியாக தலைவனை தேர்ந்தெடுத்துட்டா எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு கொள்கை கிடையாது. அவங்க தலைவர்கள் 1000 கொள்கை வச்சுருப்பாங்க. அதுவும் அண்ணன் திருமாவர்கள் வைத்திருக்க கொள்கை வந்து உலகளாவிய கொள்கை, நான் பார்க்கக்கூடிய இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவரை பின்தொடர்பவர்களில் சில பேர் மட்டும் தான் கொள்கை தெரியும். பல பேருக்கு என்ன தெரியும், எங்கள் சமுதாயத்தை கட்டமைச்ச மிகப்பெரிய தலைவர்னு பின்னாடி போவாங்க. அதே தான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு, நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்தாலும் அதுதான். ஸோ இந்த வாக்குகள் எல்லாம் பிஞ்சு அங்கே எப்படி போகும்? இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே எவ்ரிதிங் இட்ஸ் அ லாக்ட். வாக்கு பெக்கிட்டியில் ஆல்ரெடி ஓட்டு போட்டு தொங்க விட்ட மாதிரி இது. அதுபோக வெளியில் செதறி இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் தான் அங்கே போகுமே தவிர நியூ ஓட்டர்ஸ், அதான் சொல்கிறேன், நியூ ஓட்டர்ஸ் 4%,
நடுநிலையாளர்கள் 4%. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கே அந்தலி சிந்தலியாக பிரிஞ்சு வர ஒரு 2%ன்னு 10 விழுக்காடுகளுக்கு மேல் என்பது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அது இன்னமும் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, நீங்கள் ஆஃப்டர் எலெக்ஷன் கிட்ட இதை சொல்லுவீங்க. திரு சிரஞ்சீவி அவர்கள் இன்னைக்கு முதல்வராக இருக்க வேண்டிய ஒரு கேண்டிடேட். ஆனால் திரு சிரஞ்சீவி அவர்கள் அன்னைக்கே முதல்வர்னு சொன்னது தான் தப்பு. திரு சிரஞ்சீவி அவர்கள் நான் 2 எலெக்ஷன் போட்டிடுவேன், எனக்கு 15லேருந்து 18% ஓட்டு தான் விழும், எனக்கு நல்லா தெரியும் நான் ஆட்சி அமைக்க மாட்டேன்னு, நான் ஒரு 20 எம்எல்ஏ தான் எடுத்துன்னு வருவேன், ஆனால் 20 எம்எல்ஏ வச்சுட்டு இந்த சட்டசபையை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாருன்னா அவர் புத்திசாலி. 20 எம்எல்ஏ வச்சு ஒரு தட்டிட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷன் என்னான்னு 55 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ வச்சு அடிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்திருப்பார். அவர் அந்த 18 எம்எல்ஏ சோர்ந்துட்டார். என்னன்னா நான் தான் முதல்வர்னு நினச்சது நடக்கலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு கனவுகளுக்குள்ளே இவங்க வரக்கூடாது. அது யாராக இருந்தாலுமே வரக்கூடாது. அது இப்போ நடக்கவும் நடக்காது. இது காலம் தீர்மானிக்கும். அது இன்னொன்று, ஒரு 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 ஜெனரேஷன் மாறணும். 15 வருஷம் 18 வருஷம் அந்த ஜென்ரேஷன் ஜம்ப் இருக்கும். அந்த ஜென்ரேஷன் ஜம்பில் நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன தேவை எல்லாம் கிடச்சிருச்சு. சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிற மனநிலையில் கூட அவன் இல்லை. அதனால தான் அவன் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு மேக்கப் மேன் பின்னாடி ஓடுறான். ஸோ இவங்களை நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இவனே இப்படி இருக்கிறான்னு இன்னும் 15 வருஷம் அடுத்து வரவன் எப்படி இருப்பான்? இன்னும் மோசமாக இருப்பான். இதெல்லாம் காலம் கழித்து நடக்க வேண்டியது. பட் இன்றைய கால சூழலில் இன்றைய இருக்கக்கூடிய எலெக்ஷனில் அந்த மாற்றங்கள் ஆகலாது. நீங்களே சொல்கிறீங்க புதுசாக வர்ற ஓட்டு 4%, நடுநிலையாளர்கள் 4%, இதை தாண்டி விஜய்க்கு ஓட்டு இல்லை அப்படின்னா, விஜய் நாகப்பட்டினத்தில் ஒரு விஷயம் பேசுகிறார். அந்த பேசின அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து முதலமைச்சருடைய பேஜில் இருந்து வருது. ஏன் அவ்வளோ பதட்டம்? ஓகே, மொத்தமாக 8%. இதை வந்து இது வரைக்கும் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பதிவு என்பது முதல் நாள் இரவு எடுக்கப்பட்ட பதிவு. அந்த பதிவுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யாருக்கோ சொல்லப்பட்ட பதில் இவருக்கு வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்காட்டியும் சரி, அது அவருக்கு சொன்ன பதில் அல்ல. அது அவருக்கான பதிலும் அல்ல, அந்த இன்டர்வியூ அவருக்கானதும் அல்ல. அது போடப்பட்ட நேரம் வந்து அடுத்த நாள் இவர் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு நம்ம அதை தவிர்த்து நம்ம அதை போடாமல் இருந்திருக்கணும். அது எடிட்டடாக அது எனக்கு தெரியல. பட் அது அவருக்கான போடப்பட்ட பதிவு அல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். திமுக 30 விழாவுக்கு முதலமைச்சர் எழுதின கடிதத்தில் நாங்கள் என்ன கூட்டமாக கூடி வந்து கும்மாளம் போட்டு போகிற கூட்டமா அப்படின்றாரு. அது யார் சொன்னது? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கூட்டம் போட்டு கும்மாளம் அடித்து ஆம்புலன்ஸுக்காரனை போட்டு அடித்த கதையை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இவரை போய் இவர் இதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் தேவையில்லை. அவர் அதெல்லாம் சொல்லலை. அவர் தான் சொல்கிறாரு. அவங்க பாரதிய ஜனதாவையும் நம்ம அதிமுகவையும் தான் எடுத்து பேசுகிறோம். அதாவது விஜய் எடுத்து பேசக்கூடாதுலாம் கிடையாது. ஏன் பேசக்கூடாது? முதல்வர் ஏன் பேசக்கூடாது? துணை முதல்வர் ஏன் பேசக்கூடாது? நான் ஏன் பேசக்கூடாது? நீ ஏன் பேசக்கூடாது? பேசுறதுக்கான தகுதி இருந்தால் யாராக இருந்தாலும் பேசுவாங்க. அது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. வேறு விஜய் என்ன தகுதி இல்லை நான் அந்த சென்ஸில் சொல்லலை. அதாவது நான் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கணும். நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணோம். 2 பேரில் நான் கூட செஞ்சேன், நான் குறைச்சி செஞ்சேன், நமக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருந்ததுன்னா 2 பேரும் 6 பேர் போடலாம். ஒருத்தர் எதுவுமே செய்யலை, அப்படியே பிளாங்காக வராரு. நீங்கள் எந்த சட்டத்திட்டங்களையும் ஏற்றிய ஆள் கிடையாது, எந்த மக்கள் போராட்டங்களையும் கலந்துக்கிட்ட ஆள் கிடையாது, மக்களுக்கான எந்த திட்டங்களையும் செயல்படுத்தின ஆள் கிடையாது. நான் இப்போ தான் வரேன்னு வர்றீங்க, நான் எப்படி உங்ககிட்ட சண்டையே எப்படி போட முடியும்? உண்மையில நான் விமர்சனம் எப்படி வைக்க முடியும்? வேலை செஞ்சால் தானே விமர்சனம் வைக்க முடியும். நானே வேலையே செய்யலையே. அதனால் வேலை செஞ்சதுக்கப்புறம் வேணால் விமர்சனம் வச்சுக்கலாம். இப்போ விமர்சனம் வைக்கிறதுக்கான ஒரு ஈக்குவலேஷனே இல்லையே. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவை பார்த்து எந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதே வார்த்தைகள். ரோட்டில் நின்று கோஷம் போடுறவங்க தைரியம் இருந்தால் சட்டப்பேரவைக்கு வந்து பாருங்கன்னு காங்கிரஸ்லேருந்து சத்தியமூர்த்தி சொன்னதுனால தான் அண்ணா தேர்தலில் போட்டிடணும் அப்படிங்கிற முடிவே எடுத்தார். நீங்கள் எங்கே தொடங்குனீங்களோ அதே மாதிரியான வார்த்தைகளை விஜய் நோக்கி வீசுறீங்களே. நான் இப்படி வேறு மாதிரி சொல்கிறேனே. நீங்கள் சொல்லுவது வந்து விஜய் மீது வீசப்படுவ வார்த்தை இல்லை. யார் இந்த மாதிரி கோஷம் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி கத்தியிருப்போம். இன்றைக்கி நீங்கள் விஜய் தானே மையப்படுத்துறீங்க. இதே வீச்சு அண்ணன் நீங்களும் அந்த இடத்துல தான் சொல்றீங்கன்னு சொல்றேன். இதே வீச்சு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது தான் விழுந்துச்சு. அவர் மேல விழாததெல்லாம் கிடையாது. இன்னும் வேறு யாரெல்லாம் ஐயா சிவாஜி கணேசன் ஒரு அரசியலுக்கு வரும்போது இதே தாங்க வந்துச்சு. அவங்களாம் வந்து சட்டசபையில் உட்காந்துட்டாங்களா என்ன? நீங்க திரும்ப எம்ஜிஆர் சொல்றீங்க. நீங்க காங்கிரஸ்லேருந்து வந்து காங்கிரஸ் திமுகவை சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி நிறைய பேரை சொல்லியாச்சு. நீங்க இன்னைக்கு கம்பாரிசன் விஜய் வந்ததுனால சொல்றீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1949 நம்ம இதெல்லாம் 50 பார்த்துட்டு தான் இருக்கோம். 67 ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டினியூவாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது வரும் போகும். அதான் சொல்றேன், வரும் போகும் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். எல்லாமே வரும் போகும். எவ்ரிதிங் இஸ் சேம் லைக் தட். பட் ஆனால் அது காலம் தான் அதை தீர்மானிக்கும். ஆனால் பட் நீங்கள் சொல்றதுல உறுதியான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு குலக்கல்வி மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்த ஒரு ராஜாஜி போன்ற ஒரு செய்த ஆட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ காங்கிரஸார்கிட்டேருந்து நமக்கு வந்த அந்த அடக்குமுறை, உங்களுக்கு தெரியாத அடக்குமுறை உள்ள எமர்ஜென்சியெல்லாம் வந்து இட்ஸ் டூ மச் ஆஃப் ஹார்ஸ் பொலிட்டிக்ஸ். இதனுடைய நீட்சி தான் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்கள் திமுகங்கிறது நம்ம வந்து சென்ட்ரல் பொலிட்டிக்ஸ் பண்ணோம். நீங்கள் ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் பற்றி கம்பேரிசன் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்த்து போரிட்டது, எதிர்த்து வாதிட்டது, எதிர்த்து சட்டசபை தேர்தலை சந்தித்தது சென்ட்ரலோட, அங்கே இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்களோட.
இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்களோட போரிட்டு வந்தது தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் அதை எப்படி கம்பேரிட்டிவ் வித் ஒரு சின்ன ஒரு மாநில கட்சிகளோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? மாநில கட்சி தான். ஆமாம், அந்த மாநில கட்சியை தான் சொல்கிறேன். இந்த மாநில கட்சியோடு சொல்கிறது தான் சொல்கிறேன். நாங்கள் போரிட்டது, நான் சொல்கிறது இங்கே ஒரு 1000 போர் வீரன் இருக்கான் இல்லையா, நாங்க வந்து பெரிய பெரிய எதிரிகளை பார்த்துட்டோம், விஜய் எங்களுக்கு ஈக்குவலான எதிரி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றது எதிரியே இல்லைங்கிறேன் நான். அரசியல் என்ன எதிரி? விஜய் ரொம்ப குறைச்சு அவர் சொல்றாரு எதிரி குறைச்சு மதிப்பு. அரசியல் நான் என்ன கேட்கிறேன், எதிரி என்பவன் ஒண்ணு நீங்களும் நானும் சண்டை போட்டிருக்கணும், அதுக்கு ஏதாவது காரணம் வந்திருக்கணும். எதுவுமே இல்லாம நான் எங்கேயாவது நேரா வரேன், தம்பி நீ எதிரி அப்படின்னா என்னட்டு கேட்பேன், எதுக்கு நான் எதிரின்னு கேள்வி கேட்பேன். இல்லை, நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். திமுக என் எதிரி. நான் முதல்ல சினிமாவுக்கு வரும்போது நேராக வந்தேன், வந்து ஏவிஎம் கிட்டெல்லாம் வந்து வடை சாப்பிட கூட காசு இல்லை, டீ குடி கூட காசு இல்லை. அப்போதுன்ட்டு கேட்டார், நீ யாருக்கு போட்டினா? ரஜினிக்கு போட்டினேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் போட்டி தான் நான் அப்படின்னு தலையை சிலுப்பி விட்டு போனேன். இது நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்கா? நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. அவ்வளோதான். யார் செஞ்சாலும் அது தப்பு கிடையாது, செய்யலாம். திமுக தான் என் போட்டின்னு சொல்லலாம், திமுக என் எதிரின்னு சொல்லலாம். அது வந்து நான் ரஜினிகாந்த் போட்டின்னு நினச்சதுனால தான் நான் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காக வந்து உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஒருத்தன் வளர்றதுக்கு முதல்ல எடுக்கக்கூடிய ஆயுதமாக ஒரு மிகப்பெரிய கட்சிகள் தப்பு இல்லை, செய்யலாம். நீங்கள் இந்த இதுக்கு பதில் சொல்லும்போது இடத்துல ஒன்று சொன்னீங்க, அதிமுக வந்து வலுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. 2024 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை சொன்ன ஒரு வாசகம், இவங்க 2 பேரும் பங்காளிங்க தான், 3வது யாராவது ஒருத்தர் வந்தால் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அந்த வார்த்தையை வந்து இது உறுதிப்படுத்துது. நீங்கள் திருப்பி வந்து அதிமுக கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது உங்களாலேயே அது புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் திரும்ப சொன்னேன், ஒரு வார்னு நான் சொன்னேன்ல, திமுக ஒரு வாரை சந்தித்தது, அதனுடைய ஒரு பகுதி தானே அதிமுக இல்லைங்களா? நாங்கள் அங்கேருந்து தானே வரோம். நாங்கள் யாரை நோக்கி போர் புரிந்தோமோ அதில் ஒருத்தர் தானே அண்ணாமலை அவர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி தான் இருந்தாலும் 2 பேரும் அவருக்கு பொது எதிரி. இந்த 2 பொது எதிரியை சென்று முடிக்கிறது தானே அவருடைய வேலை. அவர் அந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறார். இது சகோதர கட்சி. அது எம்ஜிஆர் இருக்கும் பொழுது கலைஞர் சகோதர கட்சி, கலைஞர் இருக்கும்போது எம்ஜிஆர் சகோதர கட்சின்னு சொல்லி, இன்னைக்கு எடப்பாடியார் வந்தாலும் யார் வந்தாலும் அதிமுக என்பது சகோதர கட்சி தான். அது எந்த மாற்றம். பாஜகவோட சேர்ந்த அதிமுக உங்களுக்கு சகோதர கட்சி. சகோதர கட்சி என்பது அதிமுக பாஜக இல்லாம தான். பாஜக வைத்துக் கொண்டிருக்க கட்சி எப்படி வரும்? நான் சகோதரன் என்று சொல்வது, நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கொள்கையற்ற எடப்பாடி கட்சியை நான் சொல்லவே இல்லை, எடப்பாடியை நான் சொல்லவே இல்லை. இது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் அந்த கட்சியில் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது இல்லையா? இப்போ அது இல்லை. என்னைக்கு போய் இன்னொருத்தரோட சேர்ந்துட்டாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. நான் சொல்வது சகோதர கட்சியாக இருந்தது. இட்ஸ் பாஸ்ட், நாட் ப்ரெசன்ட். ஒரு விஜயினுடைய வருகை, அவர் ஒரு எதிர்நிலையில் இருக்கிற கட்சி அப்படின்றத தாண்டி திமுக கடந்த ஒரு வெற்றிகரமான கட்சியாக 2019 தேர்தல்களில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த கூட்டணி இன்டாக்டாக வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறது. கலைஞரால் கூட செய்ய முடியாத விஷயம் வந்து 2 தேர்தல்களுக்கு மேலே ஒரு கூட்டணி வந்து கண்டினியூ பண்ணுறது. 2019 முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு கூட்டணி வந்து இன்டாக்டாக பண்ணிகிட்டு இருக்கார். அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த தேர்தல்களில் இல்லாத ஒரு சாதகம் என்ன? அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயம், பார்கெனிங் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை காட்ட முடியல. ஆமாம், நான் அவங்களுக்கு போயிடுவேன்னு சொல்லி பார்கெனிங் பண்ண கூட அவங்களுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. விஜய் வந்து இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்காரு. இவங்க விஜய் கூட போகவும் செய்யலாம், விஜயை காட்டி திமுக கிட்ட பார்கெனிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து விஜய் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நெருடலாகவே வந்து நிற்கிறாரா? திமுக கிட்ட வந்து விஜயை காட்டி பார்கெனிங் பண்ணுற எந்த கட்சியாக இருந்தாலும் பாவம், அவங்க செய்கிற செயல்பாடு பெரிய தப்பு. ஏன்னா நான் அந்த கட்சியோட தலைவர் இல்லை, நான் ஒரு சாதாரண தொண்டன். என் கால்குலேஷனுக்கே நான் அங்கே போனால் என்ன வாங்குவேன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 எந்த கூட்டணி இருந்ததோ அதே கூட்டணி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 1000 சொல்லுங்கள், நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னாலும் சரி, காங்கிரஸாக இருக்கட்டும், வெளிப்படையாகவே சொல்கிறேன் அண்ணன் திருமா அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே வந்துட்டு விஜய் அவர்களோடு செல்லாது. இல்லை, இப்போ திமுக கூட்டணி கட்சியில் வேற போக்கிடம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படி இல்லை. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு போகலாமே. பாஜகவுக்கு அரசியல் பண்ண தெரியாதா? பாஜக தெரிஞ்சால் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு 3வது அணி ஒன்று அமைச்சு செட் பண்ண மாதிரி ஒரு செட் பண்ண முடியாதானே? அவங்களால முடியும். இப்படி இந்த கட்சிகள் அதிமுகவுக்கு போகிறதுனால அதிமுகவுக்கு தான் வீழ்ச்சியை தவிர திமுகவுக்கு வீழ்ச்சி இல்லை. அதான் நீங்கள் எப்படி பேனாவையும் பேப்பரையும் எடுத்து உட்காந்து டோட்டல் போட்டு பார்த்தாலும் ஹையஸ்ட் மார்க்குக்கு திமுகவுக்கு வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஜம்பை பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க கொள்கை ரீதியாக. எங்கள் அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ ஒரு ரெடிமேட் சட்டை மாதிரி இருக்கணும்டாம்பார். எனக்கு புரியலன்னு. நீ உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்க கடையில் ஒரு சட்டையாவது உன் உடம்புக்கு பொருந்தணும்பார். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுது கொள்கை ரீதியாக நமக்கு அது பொருந்தணும். அது நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய அரசியல் என்பதும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தான், காங்கிரஸ் பேசுகிறதும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தான். ஸோ இவங்க எங்கே போவாங்க? ஏன்னா நீங்கள் இப்போ பாரதிய ஜனதாவோடு இருக்கக்கூடிய அதிமுகன்னு சொல்கிறீங்க. பாரதிய ஜனதா வெளியில் போச்சுன்னா அந்த வீடு எப்படி தெரியுமா? சாக்கடையோடு கிடந்த தண்ணி தான். அது எப்படியும் சாக்கடை தான். அங்கே போய் இவங்க போய் அதுக்குள்ளேயே குதிப்பாங்க? அந்த வேலையை செய்ய மாட்டாங்க.
அந்த பக்கம் போனீங்கன்னா கிணத்து தண்ணி, அதுக்குள்ளே போய் குளித்தோம்னாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல அரசியல் அனுபவம் மிக்க யார் இருக்க எந்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு செல்லாது. தூள் படத்தில் ஒரு சீன் வரும். ஒரு சாயாஜி செண்டே வந்து ஒரு உண்ணாவிரதத்தில் உட்காந்துட்டு உண்மையான தமிழ் ரத்தம் ஓடுறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து உட்காந்துருவாங்க அப்படின்ற மாதிரி, நல்ல அரசியல் தெரிஞ்ச யாரும் வந்து கூட்டணி விட்டு போக மாட்டாங்க அப்படின்றது வந்து நீ என்ன கலாஸ்டிய, நான் அந்த சென்ஸில் சொல்லலை. ஒரு சாதாரண பேசிக்காக ஒரு அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் அனுபவம் இருப்பவர்கள் வந்து அவங்க அதிமுகவையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, திரு விஜய் அவர்களையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது நீ எப்போவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் பேசுகிறது தான் பொலிட்டிக்ஸ். ஒரு வருஷம் கழித்து பார்த்தாவே அது காமெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்னது நிறைய மாறி போயிருக்கும். அதனால் நீங்கள் காலப்போக்கில் அந்த அரசியலுடைய மாற்றங்கள் எப்படி வேணால் நிகழலாம், அதுக்கு நாட்கள் நிறைய இருக்குது. பட் இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது. திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, திராவிட இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்ட மாதிரி இருக்கு. நான் இப்படி சொல்கிறேனே, ஒரு தலைமை பண்பிற்கு தகுதியானவர்கள்ங்கிறது ஒன்று இருக்குது. தலைமை பண்புக்கு தயார்படுத்துதல் ஒரு மக்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் ஒரு கட்சியை நடத்துவது. அதாவது Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.